அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமையாகிய ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களின் ஒற்றுமையே சமுதாயத்தின் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஏற்கனவே போன ஜும்மாவுலையும் பார்த்துருக்கிறோம். அந்த தலைப்புடைய 2வது பகுதியை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவில் பார்க்கலாம். நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், சர்வதேச அளவுக்கு ஒன்றுபடனே. குறிப்பாக இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒன்றுபடணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இடையில இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதா சட்டமாக மாறிவிட்டது என்பதெல்லாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாம் பெருசா இல்லை அப்படின்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டு தற்காலிகமாக என்ன செஞ்சு வச்சிருக்கு, தடை போட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லாமல் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தற்காலிக தடையை கூட நம்மால் முழுமையாக நம்ப முடியாது. ஏதோ போற போக்கு நல்லா இருக்குது என்று சொல்ல முடியுமே தவிர, இப்படித்தான் ஃபைனல் தீர்ப்பு வரும் என்று நம்மால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது மதல் மேல் பூனை. சுப்ரீம் கோர்ட் என்பது எங்கும் தாவலாம். இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க. பாபர் மசூதி வழக்கில் இதே மாதிரி கேட்டாங்களே இல்லையா? நம்ம எல்லாரும் எப்படி நம்பணும்? அந்த பள்ளிவாசல் மறுபடியும் நமக்கு வரப்போகிறது சட்டப்பூர்வமாக என்று நம்பினோமா இல்லையா? ஆனால் தீர்ப்பின் கடைசி எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், தலைகீழாக எனக்கு பகவான் வந்தாரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய அதாவது தலைமை நீதிபதியை சொல்றாரு, பகவான் வந்தாரு, வந்து இப்படிதான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னாரு, கனவுல வந்தாரு அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப எதுவும் நடக்கலாம். மட்டுமல்லாமல் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்தியாவுடைய அரசியல் சட்டமே குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஜனாதிபதி, ஒரு துணை ஜனாதிபதி, ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், ஒரு கவர்னர், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ பதவிக்கு வர்றாங்கல்ல. பதவிக்கு வரும்போது அவங்க எதை சொல்லணும்னு சொன்னா, அந்த இந்தியாவுடைய அரசியல் சாசனம் சட்டம் இருக்கிறது, இந்த சட்ட பிரகார நடப்பேன் அப்படின்னு அவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் பதவிக்கே வரணும். ஆனால்
நாட்டுடைய துணை ஜனாதிபதியை சொல்கிறார், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்றிவிட்டு இந்த சட்டம் பிரிவு 142வது பிரிவு இருக்கிறது, இந்த பிரிவு என்பது அணு ஆயுத ஏவுகணையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வார்த்தையை பாருங்க. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தின் ஒரு பிரிவு எதுவாக இருக்கிறது? அணு ஆயுத ஏவுகணையாக, அணுகுண்டு அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு சொன்ன அவரா சொல்றாரு? அவர் சொல்லல, அவரை சொல்ல வைக்கிறாங்க. ஜனாதிபதிக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது, துணை ஜனாதிபதிக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது, கவர்னருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. இது மாதிரி பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பேசிவிட முடியாது. எனவே யாருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறதோ அவரை வச்சு அரசாங்கம் பேச வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்பது மாத்திரமல்லாமல் அரசியல் சாசன மாத்திரம் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட், இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கிறது? குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு நிற்கிறது. எப்படி ஏற்றப்பட்டிருக்குது? சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் பாராளுமன்றமா? கேட்கிறது யாரு? துணை ஜனாதிபதி கேட்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் பாராளுமன்றமா என்றெல்லாம் கேட்கப்படுது என்று சொன்னால், இதுகளெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லுகின்ற எச்சரிக்கை, அரசாங்கம் சொல்லுகின்ற எச்சரிக்கை. நாங்க நேரடியாக எச்சரிக்கை விடுகிறோம், தீர்ப்பு ஒழுங்கா இருக்கனே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வேற விதமாக திசை திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய அந்த தீர்ப்பு எப்படி ஆகும் அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய சொத்து பத்துகள் பாதுகாக்கப்படணுமா? நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு விட்டோம் என்று சொன்னால், இவர் அந்த அமைப்பு, இவர் இந்த அமைப்பு, இவர் தௌஹீது, இவர் சுன்னத்து வல் ஜமாத்து என்றெல்லாம் பல்வேறு குழுக்களாக பிரிவுகளாக நாம் பிரிந்து படுந்து கிடக்காமல், பொது விஷயம் என்று வருகிற போது நம்ம எல்லோரும் முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஒன்று சேரனே. இந்த ஒற்றுமையை குர்ஆன் சுன்னா பேசுகிறது. ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்தாக இருக்கிறது. ஒற்றுமை நியமத், ஒற்றுமை இன்ப என்பது லஅனத்து. அப்ப ஒற்றுமையை நியமத்து என்று நான் சொல்லவில்லை. குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், அல்லாஹ் பேசுகிறான். திருமறை குர்ஆனின் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு என்று அல்லாஹ் ஒற்றுமையை பற்றி பேசிவிட்டு, வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் பேசுகிறான். என்ன நியமத்து? இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக, பல்வேறு குழுக்களாக, பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து கிடக்கும் பொழுது நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, என்னுடைய நியமத்தின் மூலமாக உங்களை சகோதரர்களாக ஏற்படுத்தி விட்டோமே, உங்களுக்கு மத்தியில் அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்தினோமே, இந்த நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய நியமத்து என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அது எவ்வளவு பெரிய நியமத்து என்பதை இன்னொரு வசனத்திலே பேசுகிறான். சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 63வது வசனத்திலே, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும். அல்லாஹ் பேசுகிறான். லவ் அன்ஃபக்த, நீங்கள் செலவு செய்தால், எதை செலவு செய்தால்? மா ஃபில் அர்லி ஜமீஅன், இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருளையும் நீங்கள் செலவு செய்தால் கூட, மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. மாறாக வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், சஹாபாக்களை பற்றி பேசுகிற போது இந்த வசனம் பேசுகிறது. வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்கல்ல, ஒற்றுமையா இருக்கிறாங்கல்ல. இந்த ஒற்றுமையை யார் ஏற்படுத்தியது என்று சொன்னால், யார் ஏற்படுத்தினது? அல்லாஹ்வாகிய நான் ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களை விட எது சிறந்ததாக இருக்கிறது? ஒற்றுமை என்பது சிறந்ததுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் ஒற்றுமை அல்லாஹ்வுடைய நியமத் என்பதற்கு 3வது சான்று என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4330வது ஹதீஸாக
இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவுடைய வெற்றிக்கு வர்றாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். மக்கா மாநகரம் கைப்பற்றப்படுகிறது. மக்கா மாநகரம் கைப்பற்ற பிறகு கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய சூரா அருளப்படுகிறது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால் நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்று. அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய வெற்றி என்று இந்த வசனம் எதை பேசுகிறது என்று சொன்னால், எதை பேசுகிறது? மக்காவுடைய வெற்றியை பேசுகிறது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபாக்களை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. அந்த 10,000 சஹாபாக்களோடு மக்காவை என்ன செய்யறாங்க? கைப்பற்றுறாங்க. மக்காவை கைப்பற்றி விட்ட பிறகு மக்காவுடைய காவிர்களை பார்க்கறாங்க. எவர்கள் நபிகள் நாயகத்தை முஸ்லிம்களை அடிச்சாங்களோ, உதைச்சாங்களோ, சித்திரவதைப்படுத்தினாங்களோ, நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்களோ எல்லோரையும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இதுஹபு அன்துமு துலகா லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். உங்கள் எல்லோரையும் நான் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். உங்க யாரையும் நான் பழி வாங்க விரும்பல. நீங்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட மக்காவுடைய காவிர்கள், எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சோம், எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணோம், மக்காவை கைப்பற்றிய விட்ட பிறகு நம்மள மன்னிச்சிட்டாரா அப்படின்னு சொன்னா, இவர் சாதாரண முகமது அல்ல, இவர் முகம்மதுன் ரசூலுல்லாஹ்வாக இருக்கிறார் என்று சொல்லி மக்காவுடைய காவிர்கள், பெரும் பெரும் காவிர்கள் எல்லாம் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கை மேல கையை வச்சு என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏறக்குறைய 2000 பேர் 2000 பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவ பழைய சஹாபாக்கள் 10,000, புதிய சஹாபாக்கள் 2000. இந்த 10+2 12,000 சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு போருக்கு போறாங்க. என்ன போரு? ஹுனைன். ஹுனைன்ங்கிற ஒரு போருக்கு போறாங்க. ஹுனைன் போரை, ஹுனைன் என்று சொன்னால் இன்றைய தாயிஃப். இன்னைக்கு தாயிஃப்னா உங்களுக்கு தெரியும். ஹுனைனும் தாயிஃபுக்கு இன்னொரு பேரு. ஹுனைன்ங்கிற போரை சந்திக்கிறாங்க. அந்த ஹுனைனிலும் சஹாபாக்களுக்கு மகத்தான வெற்றி. சஹாபாக்கள் 12,000 சஹாபாக்கள், 10,000 புதிய 10,000 பழைய சஹாபாக்கள், 2,000 புதிய சஹாபாக்கள். இந்த ஹுனைனில் மகத்தான வெற்றி என்ற காரணத்தால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கனிமத் பொருளுக்கு பத்தியில ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்களே அந்த புது சஹாபாக்களுக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. பழைய சஹாபாக்கள் அன்சாரிய சஹாபாக்களுக்கு ஒரு ஆட்டை ஒரு மாட்டை ஒன்னத்தையும் கொடுக்கல. அந்த புதிய சஹாபாக்கள் இந்த 100 ஒட்டகம், இந்த 200 ஒட்டகம், இந்த 300 ஒட்டகம், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை புது சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்களே தவிர பழைய சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. பழைய சஹாபாக்கள் அன்சாரிகளுக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. வருத்தம் ஏற்பட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிய சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே என்று அழைத்து, அலம் அஜிதுக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி, என் அருமை அன்சாரி சஹாபாக்களே, நீங்கள் ஒரு காலத்திலே வழிகேடர்களாக வழிகெட்டவர்களாக நீங்கள் இருக்கவில்லையா? ஃபஹதாக்குமுல்லாஹு பி, என் மூலமாக என்னுடைய தாவா பணி மூலமாக மிகப்பெரிய நிஅமத்தாகிய ஹிதாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லையா என்று முதலில் ஹிதாயத்தை நிஅமத் என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றாங்க, என் அருமை அன்சாரிய சஹாபாக்களே, வ குன்தும் முத்தஃபர்ரிகீன, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் முத்தஃபர்ரிகீன, பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு குழுக்களாக நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவரோடு மோதிக்கொண்டிருக்கவில்லையா? ஃபல்லஃபக்குமுல்லாஹு பி, என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தினானே, பாசத்தை ஏற்படுத்தினானே, ஒற்றுமை ஏற்படுத்தினானே, அதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அருமை அன்சாரிய சஹாபாக்களே, அந்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லட்டும்.
நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய என்னை அழைத்து கொண்டு வீடுகளுக்கு செல்லுங்கள். அந்த ஆடுகளை விட, அந்த மாடுகளை விட, அந்த ஒட்டகங்களை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு போதாதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். என் அருமை அன்சாரிய சஹாபாக்களே, இந்த வேலையை நான் ஏன் செய்தேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் பழைய முஸ்லிம்கள், உங்களுடைய ஈமான் என்பது மிக பலமாக, மிக உறுதியாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்களுடைய ஈமானை பலப்படுத்த நான் இப்படி செய்தேனே தவிர இந்த செயலுக்கு உள்நோக்கம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன உடனேயுமே அந்த அன்சாரிய சஹாபாக்கள் எல்லாம் ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்று சொல்லி பொருந்தி கொண்டார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சொல்லுகிற போது ஒன்றை மறக்காமல் சுட்டி காட்டினார்கள். நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடந்தீர்கள், ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்க. என் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சா உங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்துங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அடுத்த ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1715வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இன்னல்லாஹ யர்லா லக்கும் ஸலாஸன் வ யஸ்ஹத் லக்கும் ஸலாஸா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விஷயங்களை விரும்புகிறான், அதே போன்று இன்னொரு 3 விஷயங்களை வெறுக்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 விஷயங்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 விஷயங்கள் எது என்று சொன்னால், அன் தஅபுதுஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர வேற யாரையும் எதையும் நீங்கள் வணங்க கூடாது என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். வன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வலா தஃபர்ரகு, பல்வேறு பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மட்டுமல்லாமல் வன் தனாஸஹு மன் வல்லாக்குமுல்லாஹு அம்ரக்கும், யார் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களோ அவர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த 3 அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அல்லாஹ் எந்த 3 வெறுக்கிறான் என்று சொன்னால், கீல வகால, இப்படி சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுவாரே, அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தியா இருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணப்படாத செய்தியா இருக்கேன், ஏதோ இவர் சொன்னார் அவர் சொன்னாரே அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் வெளியில் பரப்புவதை அல்லாஹ் வெறுக்கிறான். வ கஸரத்து சுஆல், தேவையில்லாத கேள்விகள், அதிகமாக கேள்வி கேட்கிறாங்கல்ல, நீங்கள் அதிகமாக தேவையில்லாத கேள்விகளை கேட்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். வ இலாஅத்துல் மால், உங்களுடைய பொருளாதாரங்களை வீண் விரயம் பண்ணுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அப்படின்னு 3 அல்லாஹ் வெறுக்கிறான், 3 அல்லாஹ் விரும்புறான்னு சொன்னாங்க பத்தியலா. அந்த அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் ஒன்று என்ன என்று சொன்னால், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பது, ஒன்றுபடுவது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல், ஒரு செயல் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அதாவது ஹதீஸ் பேசுகிறது இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். 2586வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸலுல் முஃமினீன, மூமின்களுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை விரும்பக்கூடிய விஷயத்திலே, அன்பு காட்டக்கூடிய விஷயத்திலே, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயத்திலே, உதவி செய்கின்ற விஷயத்திலே முஸ்லிம்களுக்கு என்ன உதாரணம் என்று சொன்னால், மஸலுல் ஜஸதில் வாஹிதி, ஒரே உடலை போன்றவர்கள். உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எதை போன்றவர்கள்? ஒரே உடலை போன்றவர்கள். எப்படி ஒரு உடலில் ஒரு உறுப்புக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் ஏனைய உறுப்புகள் பதறுகிறதோ துடிக்கிறதோ, கண்ணுக்கு வலி என்று சொன்னால் நம்ம பேசாம சும்மா இருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? கால் உதவி செய்து, கால் டாக்டர்கிட்ட போய் நடக்குது, டாக்டர் போகுது, வாயு சொல்லுது இப்படி வலிக்குது சொல்லுது, மாத்திரை கொடுத்தா வாங்கி சாப்பிடுறோம். அப்ப ஒரு உறுப்புக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் ஏனைய உறுப்புகள் பதறுகிறதே, துடிக்கிறதே, உதவி செய்கிறதே. அதுபோன்று
ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், ஒரே உடலை போன்றவர்கள். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் ஏனைய முஸ்லிம்கள் துடித்து என்ன செய்யணும், அவருக்கு போய் உதவி செய்யணும், இப்படி அன்பு காட்டணும், இப்படி பாசம் காட்டணும் என்ற ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸையுமா புகாரி பதிவு பண்றாங்க, அல் முஸ்லிமு கல் புன்யான், முஸ்லிம்களுக்குரிய உதாரணம் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். முஸ்லிம்கள் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள். யஷுத்து பாலுஹு பாலா, ஒரு கட்டடத்தில் எப்படி பல்வேறு கல்கள் பல்வேறு செங்கல்கள் உள்ளன, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறது, அந்த இன்னொரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறது. எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டி ஒரு கட்டடம் உறுதியாக இருக்கிறதோ, அது மாதிரி முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு வலுவூட்டனே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்யனே, இப்படி உறுதியான கோட்டையை போன்று முஸ்லிம்கள் வாழனே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அதனால தான் சஹாபாக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக அல்ல, உயிரை தாண்டி சஹாபாக்கள் மதிச்சாங்கிறதுக்கு ஒரே ஒரு வரலாறை பதிவு பண்றேன். அதாவது சஹாபாக்குடைய காலத்தில் எருமூக்குங்கிற ஒரு போருக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. முதல் கலீஃபா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் கூடிய காலத்தில் எருமூக்கு என்பது ரோம் இருக்கு பத்தியலா, ரோம் வல்லரசு. அந்த ரோம் வல்லரசு சிரியா வழியாக மதீனாவை பிடிக்க வருகிறது. அப்ப சிரியா வழியாக மதீனாவுக்கு வர்றாங்க என்பதை அறிந்து கொண்ட கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எருமூக்கு என்பது எங்கே இருக்கிறது? சிரியாவில் இருக்கிறது. எருமூக்கு சிரியாவில் இருக்கிறது. கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை எருமூக்குக்கே அனுப்பிடுறாங்க. யாருக்கு எதிராக? ரோம் வல்லரசு. அந்த வல்லரசுக்கு எதிராக எருமூக்குக்கு அனுப்பிடுறாங்க. அந்த படை வருகிறது, ரோம படை வருகிறது. அந்த எருமூக்கில் பயங்கர போர் நடக்கிறது. அந்த பயங்கரமான போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கிறான். ஆனாலும் சில சஹாபாக்கள் அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு சஹாபி ஷஹீதாக்கப்பட்டு உயிருக்கு துடித்துக் கொண்டிருப்பார். எருமுக்கு போரில் தண்ணீர் மா மா தண்ணி, உயிர் சக்கராத்துல தண்ணி தண்ணி அப்படிங்குவாரு. அவர் ஒரு சஹாபி தண்ணியை கொண்டு வந்து ஓடி போவாரு. பக்கத்தில் இன்னொரு சஹாபி மா உன் மா தண்ணி, அவர் உயிருக்கு போராடுகிறார். தண்ணி தண்ணிங்குவாரு. அவர்கிட்ட கொண்டு போனா முதல் சஹாபி, இரண்டாவது சஹாபி தண்ணி தண்ணிங்கிறாருல, அவர் கையை காட்டுவார். அவருக்கு போய் இப்ப சக்கராத்துல உயிருக்காக துடிக்கிறாங்க, போராடுறாங்களே, அப்ப அந்த அன்பு பாசத்தை பாருங்க. இரண்டாவது ஆள கையை காட்டுவாரு, ஓடி இரண்டாவது ஆள்கிட்ட போவாரு. மூணாவது சஹாபி மா மா சக்கராத்திலே தண்ணீர் தண்ணீருங்குவாங்க, ஓடி மூணாவது சஹாபிட்ட போவாங்க. மூணாவது சஹாபிட்டுக்கு போகும்போது அந்த சஹாபி வஃபாத் ஆயிருவாங்க. ரெண்டாவது சஹாபிட்ட வருவாங்க, இந்த ரெண்டாவது சஹாபி வஃபாத் ஆயிருவாங்க. முதல் சஹாபி வருவாங்க, முதல் சஹாபி வஃபாத் ஆயிருவாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறானே, வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், தனக்கே தேவை இருந்தாலும் தன்னுடைய தேவையை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அந்த சக்கராத்திலும் ஏனைய நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இதுதாங்க உண்மையான அன்பு, இதாங்க உண்மையான பாசம், இதான் உண்மையான ஒற்றுமை. எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் ஒத்துமையா இருந்தாங்கல்ல, இது மாதிரி ஒற்றுமையா இருந்தா நம்மளை எவனும் எதுவும் செய்ய முடியாது, எந்த சட்டங்களும் எதுவும் செய்ய முடியாது, நீதிமன்றங்கள் நம்மளை யோசிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இன்னைக்கு நம்ம பல்வேறு குழுக்களாக பிரிவுகளாக நாம் பிரிந்து பிரிந்து கிடக்கிறோமா இல்லையா? இப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடக்கலாமா அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்தில் ஹராம். மார்க்கத்தில் என்னது? விபச்சார ஹராம் தானே, வட்டி வாங்கிறது ஹராம் தானே. அது மாதிரி பல்வேறு குழுக்களாக பிரிந்து பிரிந்து கடப்பது மார்க்கத்தில் என்ன? ஹராம். அது ஹராம் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். சூரா ஆல இம்ரான் 5வது சூராவுல 105வது ஆயத்து, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத் வ உலாயிக லஹும் அதாபுன் அலீம். படித்து பாருங்கள். 3வது சூராவுல 105வது ஆயத், வலா தகூனு, நீங்கள் ஆகிவிட வேண்டாம். யாரை போன்று ஆகிவிட வேண்டாம்? கல்லதீன தஃபர்ரகு, பல்வேறு குழுக்களாக பல்வேறு பிரிவுகளாக
பிரிந்து போய்விட்டார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். முந்திய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்தார்கள், அதை பேசுகிறான். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு, அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எல்லாம் பல்வேறு பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். வஹ்தலஃபு, அவர்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துவிட்ட பிறகும் கருத்து வேறுபாடுகள் மூலமாக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்தார்களே அதுபோன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், யார் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்தார்களோ அவர்களுக்கு மறுமையிலே நரகத்திலே பயங்கரமான அதாபு காத்து கொண்டிருக்கு. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். 3வது சூராவுல 105வது ஆயத்து, யார் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து சென்றார்களோ உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நாளை மறுமை நரகத்தில் பயங்கரமான அதாபு காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்மளுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. மட்டுமல்லாமல் சூரா ரூம் என்று சொல்லக்கூடிய 30வது சூராவுடைய 30, 31, 32 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். முனைபீன இலைஹி வத்தகூஹு வஅகீமுஸ் ஸலாத்த வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியா குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அந்த 2 ஆயத்தில் பேசுகிறான். முனிபீன இலைஹி, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். வத்தகூஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வஅகீமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளில் காஃபிர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு காஃபிருடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், அந்த காஃபிர்கள் எல்லாம் தங்களுடைய தீனை பிரித்து கொண்டார்கள், தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து கொண்டு வகானு ஷியா, நம்ம ஷியான்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ஷியாத்துன் என்று சொன்னால் ஒரு பிரிவு என்று பொருள், ஒருமை. ஷியாத்துன் என்று சொன்னால் ஒரு பிரிவு, ஒருமை. பன்மை என்ன? ஷியாவுன், பிரிவுகள், பன்மை. அவர்கள் மார்க்கத்தை பிரித்து கொண்டு வகானு ஷியா, பல்வேறு பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டவர்கள் நினைக்கிறார்கள் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு பிரிவும் நான் தான் கரெக்ட் நினைக்கிறாங்க, நான் இருக்கிறதான் கரெக்ட்னு சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரியான மக்களாக, அது மாதிரியான பாவிகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப இந்த ஒற்றுமை என்ற நியமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய லானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து நெஞ்சில் கை வைத்து யோசித்து பாருங்கள். அப்ப ஒற்றுமை என்பது நியமத்து, பிரிவுகள் என்பது லானத்து மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அதாபுங்க. அல்லாஹ்வுடைய அதாபு, அல்லாஹ்வுடைய அதாபில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய அதாபு என்பதற்கு பல்வேறு சான்றுகளை சொல்ல முடியும். இருந்தாலே நேரத்தை கருதி ஒரே ஒரு ஆயத்து இந்த பல்வேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற பத்தியல, இது அல்லாஹ்வுடைய அதாபுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி முதல் ஹுத்பாவை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 65வது வசனம், சூரா நம்பர் 6 ஆயத்த நம்பர் 65. அந்த ஒரு ஆயத்தை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக நீங்க வீட்டுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டு படிங்க. சாப்பிடாம படிச்சா ஒழுங்கா புரியாது, சரியா? நீங்க சாப்பிட்டு போட்டு அந்த ஒரு ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஒரு ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்துட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நெஞ்சில கையை வச்சு இந்த ஆயத்து பிரகாரம் வாழுகிறோமா, நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து சிந்தித்து பாருங்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வயதீக பஅலக்கும் பஅஸ பஅல் உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃப்கஹூன் என்று சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறான். ஆயத்தில் என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை, குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், ஹுவல் காதிரு, அந்த அல்லாஹ் காதிராக சக்தி பெற்றவனாக இருக்கிறான். எதற்கு அவன் காதிர், சக்தி உள்ளவன் என்று சொன்னால், அலா அன் யபஅஸ அலைக்கும், உங்கள் மீது அனுப்புவதற்கு அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் உங்கள் மீது அனுப்ப சக்தி பெற்றவனாக இருக்கிறான். எதை அனுப்ப? அதாபன்,
எதை அனுப்ப? அதாபை அல்லாஹ் உங்கள் மீது அனுப்ப சக்தி பெற்றவன். மின் ஃபௌகிக்கும், எங்கிருந்து? தலைக்கு மேலேந்து உங்க மேல அதாபை இறக்க அல்லாஹ் சக்தி பெற்றவன். அவு மின் தஹத்தி அருஜிலிக்கும், உங்களுடைய காலுகளுக்கு கீழிருந்து அதாபு இறக்கிடுவான். ஒன்னு மேலேந்து அதாபு வந்துறேன், அல்லது பூகம்பத்தை உருவாக்கி என்ன செய்வான்? காலுகளுக்கு கீழிலிருந்து அல்லாஹ் அதாபை இறக்க சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அல்லது எப்படி அல்லாஹ் அதாபை இறக்குவான் என்று சொன்னால், அவ் எல்பிசக்கும் ஷியா, பல்வேறு பிரிவுகளாக அல்லாஹ் உங்களை பிரித்து போட்டு விடுவான். அல்லாஹ் சொல்றான். அதாபு, அல்லாஹ்வுடைய அதாபு, வானத்திலிருந்து ஒன்று அதாபு வரும், மூத்தா போயிடுவோம். அல்லது கீழே பூமியிலேருந்து அதாபு வந்துடுறேன், மூத்தா போயிடுவோம். அல்லது மேலேந்து வராது, கீழேந்து வராது. உங்களை நான் அல்லாஹ் சொல்றான், நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அவ் எல்பிசக்கும் ஷியான், பல்வேறு ஷியாக்களாக, பல்வேறு பிரிவுகளாக, பல்வேறு குரூப்புகளாக நான் உங்களை பிரித்து போட்டு விடுவேன். இது என்னுடைய அதாபாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிச்ச உடனே என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு என்ன செய்யும்? கஷ்டம் கொடுக்கேன். ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புக்கு தொல்லை கொடுக்கேன். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு என்ன செய்யும்? கஷ்டம் கொடுக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு தரக்கூடிய அதாபாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, உங்களூர், நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி, நாம் எப்படி ஆயத்துகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். லஅல்லஹும் யஃப்கஹூன், அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, அவர்கள் திருந்தி வாழ்வதற்காக இப்படி ஆயத்துகளை தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இந்த ஆயத்தில் 3 வகையான அதாபுகளை பேசுகிறான். முதல் அதாப் எங்கிருந்து வருமா? மேலேந்து வரேன். முதல் அதாபு. இரண்டாவது அதாபு எங்கிருந்து வரேன்? கீழேந்து, பூமியிலேந்து இரண்டாவது அதாபு வரேன். மூணாவது அவ் எல்பிசக்கும் ஷியா, பல்வேறு குரூப்புகளாக, பிரிவுகளாக நீங்க பிரிஞ்சு கிடக்கிறீங்களே, இது நான் உங்கள் மீது அனுப்பக்கூடிய அதாபாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும், நம்முடைய மனைவி மக்கள் பாதுகாக்கப்படணும், நம்முடைய சொத்து பத்துகள் பாதுகாக்கப்படணும், நம்முடைய பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படணும், நம்முடைய வக்ஃபு நிலங்கள் பாதுகாக்கப்படணும் என்று சொன்னால், நம்ம ஒன்றுபட்டால் தான் முடியுமே தவிர, இல்லை என்று சொன்னால் அது கோர்ட்டாக இருந்தாலும் எதை நோக்கி போகும் தெரியல. ஏன் தெரியல? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு விட்டது இல்லையா? அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன, எதுவாக? சூப்பர் பாராளுமன்றமா என்று சொல்லிவிட்டு, அதாவது உச்சபட்ச அதிகாரம், உச்சபட்ச தலைமை யார் என்று சொன்னால் எம்பிக்களுக்கு இருக்கிறது, பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது என்று இந்தியாவுடைய ஜனாதிபதியை, இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியை பேசிவிட்டார். துணை ஜனாதிபதி அவராக பேசவில்லை, அவரை அரசாங்கம் பேச வைத்திருக்கிறது. அது பிரதமர் பேசினால், உள்துறை அமைச்சர் பேசினால் சட்டத்துக்கு முன்னால மாட்டிக்கிடுவாங்கிறனால சட்ட பாதுகாப்பு 3 பேருக்கு இருக்குது. ஜனாதிபதிக்கு சட்ட பாதுகாப்பு, துணை ஜனாதிபதிக்கு சட்ட பாதுகாப்பு, கவர்னருக்கு சட்ட பாதுகாப்பு. இவங்க மேல வழக்கு போட முடியாது, இவங்களை கைது செய்ய முடியாது, இவங்களை உள்ள வைக்க முடியாது. அப்ப சட்ட பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர் மூலமாக அரசாங்கம் பேசிடுச்சு என்று சொன்னால், அப்ப எப்படி போய் முடியும்? இந்த வக்ஃபு திருத்த சட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் எப்படி போய் முடியும்ங்கிறது ரப்புக்கே வெளிச்சம். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த சமுதாயம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் நம்முடைய சொத்து பத்துகளுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். தேவைப்பட்டால் மாஷா அல்லாஹ் போராடினாங்க, இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வச்சுக்கிறாங்க. திருப்பி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போற போக்கு மாற்றி கொண்டால் போராட்டத்தின் மூலமாக, ஒற்றுமையின் மூலமாகத்தான் நம்முடைய சொத்து பத்துகளை பாதுகாக்க முடியுமே தவிர இல்லைன்னா பாதுகாக்க முடியாது என்பதை சொல்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்குடைய கல்புகளில் எப்படிப்பட்ட அன்பை போட்டானோ, பாசத்தை போட்டானோ, எப்படிப்பட்ட ஒற்றுமையை சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே அன்பை, அதே பாசத்தை, அதே ஒற்றுமையை நம்முடைய கல்புகளில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ்
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் துவாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 அறிவிப்புக்கு பிறகு துவாவுக்கு வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம பள்ளிவாசலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிபு தொழுகைக்கு பிறகு மகரிபு டு இஷா குர்ஆன் தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரமலானை முன்னிட்டு அதுக்கு லீவு விட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மகரிபு டு இஷா நம்முடைய குர்ஆன் தஃப்சீர் தொடரும் அப்படிங்கிற முதல் அறிவிப்பு. 2வது, அதே மாதிரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுபுஹு தொழுகைக்கு பிறகு ஒரு 4 வகுப்பு நம்ம பள்ளிவாசலில் எடுப்போம். அதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வருவாங்க. ஒன்று குர்ஆன் மனப்பாடம் உடைய வகுப்பு எடுப்போம். 2வது அரபி கிராமர் எடுப்போம். 3வது கிராமரோடு குர்ஆன் ஆயத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிற 3வது வகுப்பு. 4வது ஹதீஸ் தர்ஜுமா, கிராமரோடு ஹதீஸை தர்ஜுமா பண்ணுறது. சுபுஹுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது ஏறக்குறைய 9 மணிக்கு தான் அந்த வகுப்பு முடியும். அந்த கிராமர் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சுபுஹுலேருந்து இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிற இந்த 2 அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஹாஜிகள் சஃபா மருவாவில் ஓத வேண்டிய பல்வேறு திக்ரில் ஒரு திக்ரை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2334வது ஹதீஸாக இந்த திக்ரை பதிவு பண்ணுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹிதா அன்ஜஸ வஇதா வனஸர அபுதா வஹஸமல் அஹ்ஸாப வஹிதா என்பது அந்த திக்ரு. இந்த திக்ருக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை. அவன் தனித்தவன். அவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான். அவன் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்து விட்டான். அவன் தன்னந்தனியாக இருந்து பல்வேறு கூட்டுப்படைகளை தோற்கடித்து விட்டான் என்பது அந்த திக்ருடைய பொருளாக இருக்கிறது. அப்போ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஃபாவில் ஓத வேண்டிய உங்களை இன்ன சஃபா மருவத்த மின் ஷாயிரில்லா அது தெரிய வாய்ப்பு இருக்குது. தெரியலைன்னு சொன்னால் குர்ஆனில் சூரத்துல் பக்கராவுடைய 158வது ஆயத்தை எடுத்து படிச்சுக்கிறங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் லா இலாஹ இல்லல்லா சஃபா மருவாவில் ஓதக்கூடியது லா இலாஹ இல்லல்லா அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அல்லாஹு அக்பர் அதுவும் தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியும். அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அதுவும் தெரியும். அப்போ தெரியாத ஒரே திக்ர் என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹிதா அன்ஜஸ வஇதா வனஸர அபுதா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்பது சஃபா மருவாவில் ஓதக்கூடிய ஒரு திக்ராக இருக்கிறது என்பதை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான அதுக்காறுகளை இது மாதிரியான துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல்படுத்துகிறாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் சொத்துபத்துகளையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.